நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகைமண் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசீர் திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் வாக்கிய பயனாம் மதிக்குன்றைவால் செங்கிழாரடி சென்னியிரும் எல்லாம் வல்ல பெருமான் அந்தரும் பன்னார் மொழியமுடன் மற்றும் நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அல்தரும் வாரணாம்பிகை தாயாருடன் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கண்ணங்களாலே வணங்கி உரையாசிரி சிவகணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியருடைய ஞானசிரி பிறந்தகருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி தவத்தில் தொடர்சில் வருவாருடைய திருவடிகளை மனமொழிமைகளாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த துணைச்செல்வர்களே, இன்று கலைமழிந்த சீர்நம்பி என்று போற்றக்கூடிய நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதத்தில் கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு செல்லக்கூடிய பாங்கினை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். 75 பாடல்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 76வது பாடல் பார்க்கணும். நாயனார் வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது வேடர் கூட வழக்கப்படி தேவராட்டி அவரை அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து காடு பலி விட்டுதல் என்று சொல்லக்கூடிய வனதேவதைகளுக்கெல்லாம் சிறு தெய்வங்களுக்கெல்லாம் பலி கொடுத்து பெரியவர்கள் எல்லாம் வணங்கி அதற்கு பிறகு நாயனார் வேட்டைக்கு செல்கிறார். முதல்ல தன்னுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய நாகனை வணங்குகிறார், அப்புறம் தேவராட்டியை வணங்குகின்றார், பெரியோர்களை எல்லாம் வணங்குகின்றார். அதற்கு பிறகு பக்கத்து மலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலை வேடு அரசர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு இப்ப வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறார். கூட நிறைய வேடுவர்கள் கூட அப்படியே ஒரு குடை பெயர்ந்து செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது இப்ப காட்டுக்குள்ள நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டார். அடர்ந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அங்க என்னென்ன மிருகங்கள் எல்லாம் அங்க அவர் போர் செய்தார், மிருகங்கள் எல்லாம் எப்படி வேட்டையாடினார் என்று திருப்பாடல் இருந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு. 76வது திருப்பாடல். வெஞ்சிலக்கை வீரனாரும் வேடரோடு கூடி முன் மஞ்சளைக்கும் மாமலை சரிப்புறத்து வந்தமாம் அஞ்சவித்து அடக்கு நாய்கள் அட்டமாக விட்டு நீள் செஞ்சரத்தின் ஓடு சூழல் செய்த கான்புள் எய்தினார். அப்படியே வெஞ்சிலக்கை வீரனாரும் யார்? நம்முடைய நாயனார் தினனார் தாம் விரும்பும் சிலையேந்திய கையினுடைய வீரனார் ஆகிய தினனாரும் ஏனை வில்வேடர்களோடு கூடி நிறைய வேடர்களோடு கூட இருக்காங்க. எல்லோருத்தோடு சேர்ந்து மேகந்தவளக்கூடிய பெரிய மலைச்சாரலிலே அடர்ந்த காடு. இப்போ அப்படியே உடுப்பூர்ல இருந்து உள்ள வந்துட்டாங்க. உடுப்பூர்ல இருந்து அப்படியே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பல மலைகளை எல்லாம் தாண்டி அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி அந்த மேகந்தவளும் பெரிய மலைச்சாரலிலே அப்படின்னா நல்ல உயர்ந்த மரங்கள், வானளவு உயர்ந்த மரங்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது. அங்க போய் பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. அந்த உடுப்பூர்ல இருந்து காலத்தை வர்றதுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவு. நம்ம சாலை வழியா போனோம்னா மலை வழியாக வந்தால் எப்படி ஒரு 20-30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதான் நாயனார் வேட்டையாடி தெரிந்த பகுதிகள். உடுப்பூர் இப்ப பார்த்தோம்னா ஒரு சாலை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கர்னூல் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். ஆந்திராவோட கர்னூல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வியாபார தலமாக சொல்லப்படுவது. அது போற வழியில தான் இருக்குது. அப்படி அந்த வழியெல்லாம் கடந்து இப்போ படர்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. மேகந்தவலும் பெரிய மலைச்சாரலை புறத்து வந்த விலங்குகளை அஞ்சி வெளிவந்து ஓடுமாறு செய்து பற்றுகின்ற நாய்களை பல புறத்தினை விட்டு, நாய்கள் நிறைய வச்சிருப்பாங்க வேடுவர்கள். அந்த நாயெல்லாம் போய் அப்படி விலங்குகள் எல்லாம் போய் கடிச்சு பதறிச்சுன்னா அதெல்லாம் புதர்கள் இருந்து வெளியில வரும். அப்படி வெளியில வருகின்ற பொழுது வேடர்கள் அதைய அம்பெய்தி வீழ்த்திடுவாங்க. அந்த மாதிரி அவர்கள் செய்வது. அப்படி நீண்ட செம்மையாகிய அம்புகளுடனே காவல் செய்யப்பட்ட காட்டினுள்ளே புகுந்தனர். காவல் செய்யப்பட்ட காடுகள்னா அங்கிருந்து அந்த காட்டினுடைய எல்லை முழுக்க வலை பண்ணியிருப்பாங்க. அப்படி வலை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மிருகங்கள் வேகமா அந்த வலையில மாட்டிக்கும். இல்லைன்னா வேடர்களுடைய அம்புல பட்டு இறந்து போயிடும். அது மாதிரி அவர்கள் சேராங்க. சூழல் செய்த காடு காவல் செய்தமைத்து என்று சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரப்பு அடர்ந்த காட்டுக்குள்ள பெருக்கிறாங்க. வெய்யமா எழுப்ப ஏவி வெப்பராயமோடி நேர் எய்யும் வாடி முன் தெரிந்து கொண்டு செல்ல எங்கனும் மொய்குரல் துணிக்குலங்கள் பம்பை முன் சிலைத்தல
கை விழித்ததித்துமா எழுப்பினார்கள் காணலாம். அப்படியே ஓசைகள் ரொம்ப எழுப்புறாங்க. பொம்பைகள் இது மாதிரி எல்லாம் இசை ஓசைகள் எல்லாம் அங்கே இந்த விலங்குகளை எழுப்புவதற்காக விரட்டுவதற்காக செய்கிறாங்க. கொடிய விலங்குகளை எழுப்பும்படி நாய்களை ஏவி வேடர் கூட்டம் ஓடி நேரே விடுத்தற்குரிய அம்புகளை முன்னே ஆராய்ச்சி எடுத்து கொண்டு போக. அதாவது ஒரே அம்பு எல்லா மிருகத்திலையும் அடிக்க முடியாது. மிருகத்துக்கு தகுந்த மாதிரி அம்புகள். குட்டி சின்ன சின்ன மிருகங்கள்னா அதுக்கு தகுந்த மாதிரி அம்பு. பெரிய மிருகங்கள் எழுதுவது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. நாயனார் புறத்தை கொண்டு வரதா கடைசியா அவர் எழுதது ஒரு பெரிய பன்றி, மிகப்பெரிய பன்றி, அப்படியே ஒரு அதிர்ந்த ஓசையோட போகுது. அந்த பன்றியை 2 துண்டாகிற மாதிரி அவர் அம்புட்டு இருக்காருன்னா அந்த அம்பு எவ்வளவு பெருசு இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த பன்றியை 2 துண்டா போய் விழுகுது. அந்த மாதிரி அம்பு விடக்கூடிய அளவுக்கெல்லாம் அம்பு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி ஆராய்ந்து எடுத்து கொண்டு போக எவ்விடங்களிலும் மொய்த்த பொருளுடைய உடுக்கைகளும் பம்பைகளும் முன்னே பேரோசை செய்து எழ, உடுக்கை பம்பை இதெல்லாம் அவர்கள் இசைத்து கொண்டு போய் செல்லுகின்றார்கள். அதனோடு கைதட்டியும் வாயினால் உறப்பிக்கையோடையும் காடெங்கும் ஒரு உற்சாகம், ஒரு ஆரவாரத்தில் கைதட்டி வாயினாலே உறக்க அவர்களுடைய மொழியிலே பேசிக்கொண்டோ இப்படி பதுங்கியிருந்த விலங்குகளை அவற்றின் மறைவாக இருப்பிடங்கள் ஏவி எழுப்பினார்கள். அப்படி அந்த மறைவான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் ஓசையின் மூலமாக அவர்கள் எழுப்பி அதையெல்லாம் அங்கங்கே அலைய செய்யறது. அலைய செஞ்சால் ஒன்றா அம்பினால் இறந்து போயிடும், அப்படி இல்லைன்னா அந்த மலைகளில் போய் மாட்டி இதெல்லாம் அவர்கள் அப்படியெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். காணலாம் எழுப்பினார்கள் அப்படின்னா மறைவிடங்களில் நின்றும் வெளிவரா அப்படின்னு விலங்குகளை வேட்டையாடுதல் இயலாமையில் அவற்றை அங்கு நின்றும் வெளிவரச் செய்தல் வேட்டை முற்செய் வினையாகும். முதல்ல பதுங்கி இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வரணும், அப்போ தான் வேட்டையாட முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? ஓசைகளை எழுப்பணும். சத்தத்தை கேட்டு அதெல்லாம் பயந்து ஒடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஓசைகள் எழுப்புறாங்க. என்னென்ன மிருகங்கள் வந்தது அப்படிங்கிறது சொல்றாருங்க. ஏனமோடு மாநிலங்கள் என்று கலைக்குளம் காண மேதியானை வெம்புலிக்கணங்கள் காண்வரை ஆனமா அநேகமா வெருண்டெழுந்து பாயமுன் சேனை வேடர் மேலடர்ந்து சீரி எம்பில் நூறினார். ஏனமோடு, ஏனன்னா காட்டுப்பன்றிகள், அப்புறம் காட்டுப்பன்றிகள், அப்புறம் மானினங்கள். மானில் கலை அப்படின்னா இதில் 2-3 கலை அப்படின்னா பெண் ஆண் மான், அப்புறம் மான் அப்படின்னு பொதுவாக சொன்னால் பெண் மான் என்று சொல்லி எல்லாம் பிரித்து சொல்கிறாங்க. அப்படி மான் வகைகள், கரடிகள், அப்புறம் கலைமான் கூட்டங்கள், காட்டு எருமைகள், யானைகள், வெவ்விய புலி வகைகள், காட்டு மறைகளாகிய விலங்குகள் பலவாக வெறுண்டெழுந்து சீறி முன்வந்து பாய்தலும். எல்லா விலங்குகள் அப்படியே வேடர்களை நோக்கி சீறி பாய்கிறது. அப்படி பாய்கின்ற பொழுது கூட்டமாகிய வேடர்கள் அவற்றின் மேல் அடர்ந்து சீறி அம்புகளினால் எய்தளித்தனர். புலியாக இருந்தாலும் சரி, அது காட்டு பன்றிகளாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறாங்க? அதையெல்லாம் வேகமாக அடர்ந்து வரக்கூடிய மிருகங்களையும் அவர்கள் எதிர்த்து அளிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியவர்கள். ஏன்னா குழந்தையில் இருக்கிற பொழுதே அந்த வேடுவ குழந்தைகள் எங்கே போய் விளையாடுச்சு அப்படின்னா புலிகளோடும் யானைகளோடும் தான் விளையாடுச்சு. அந்த சின்ன பெண் குழந்தைகள் மான்களோடு விளையாடுவாங்களாம். வேடவர்களுடைய இயல்பு என்னன்னா அவங்க வீட்டில் மான் கன்றுகள் கட்டி வச்சிருப்பாங்க, புலிக்குட்டிகள் கட்டி வச்சிருப்பாங்க. வீரமிக்க ஆண் குழந்தைகள் விளையாடுறதே குழந்தையிலிருந்து எப்படி விளையாடுதுன்னா புலிகளோடு விளையாடலாம். பெண்கள் அதற்கேற்றார் போல மானினங்களோடு பெண் குழந்தைகள் விளையாடுவாங்களாம். அப்படி இருக்கிற பொழுதுதான் கண்ணப்ப நாயனார் ஒரு நாள் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது புலியனுடைய வாயில போய் கைய வச்சார். ஒரு புலி பார்வை பேழ்வாய் முளையென பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு போச்ச இருசுடர் முருகன் இருக்கும் எழில்வளர் கண்ணீர் மல்கி ஒரு துளி முத்தம் மத்தாய் வாய்முத்தம் கொள்ள மாற்றி. முதல்ல நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்துருச்சு. 2 வயசு குழந்தையா இருக்கிற பொழுது ஒரு புலி வயதான புலி வாயை திறந்து படுத்திருக்குது. அப்படி படுத்திருக்கிற பொழுது இவர் என்ன பண்ணாருன்னா சின்ன குழந்தை ஏதோ மரத்தினுடைய பொந்துதான் சொல்லி கையை கொண்டே உள்ள வச்சது. அப்படி கையை உள்ள வச்ச உடனே நாகன் பார்க்குறாரு. நாகன் ரொம்ப வரமிருந்து பெற்ற குழந்தை. தினனார்கள் நீண்ட நாட்கள் நாகனுக்கு பிள்ளை பேர் இல்லை. அப்படி வரமிருந்து பெற்ற குழந்தை ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கையெடுக்க சொல்லி மிரட்டுறாரு. ஆனால் எப்படி மிரட்டினார் அப்படின்னா ஒரு குச்சி எடுத்து கூட மிரட்டுறதுக்கு அவருக்கு மனசு வரலையா. பைந்தலை கை கொண்டு ஓச்சினார் அப்படின்னார். பைந்தலை அப்படின்னா அதாவது ஞானசம்பந்த பெருமான் குளக்கரையில் வாழ்வடைந்த அந்த வாயோடு இருக்கிற பொழுது சிவபாதகவியர் எப்படி மிரட்டினார்னா அவரு
என்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார் அப்படிம்பார். ஞானசம்பந்த பெருமான் பால்வடிந்த வாயோடு நின்று கொண்டிருக்கிறது. யார் கொடுத்த பால் உண்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய குச்சி எடுத்து ஓச்சினார் என்று சொல்லி சேக்கரா பெருமான் சொல்றார். எச்சில் மயங்கிட ஈடிட்டாரை காட்டென்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார் அப்படின்பார். அங்க வேதங்கள் எல்லாம் படித்தவர் சிவபாதகருடையர் அவரும் அணிக்கல, குச்சி எடுத்து ஓச்சுறாரு. ஏன் அப்படின்னா யார் கொடுத்த பாலலிசல் உண்டா என்று சொல்லி குழந்தையை மிரட்டுறாரு. ஏன்னா யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, கொடுக்குறவங்களுடைய குணம் வந்துருமா குழந்தைகளுக்கு, அதை ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால குழந்தைகளுக்கு யாரு கொடுக்கணுமோ இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் மிரட்டுறாரு. அவர் குச்சி எடுத்து மிரட்டினார். ஆனால் நாகன் எப்படின்னா கொல் எரி குத்து என்று சொல்லி வன்மையான தொழில் செய்யக்கூடியவன் நாகன். அப்படி வன்மையான தொழில் செய்யக்கூடிய நாகன் கூட தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி இருந்திருக்கிறாரு, ரொம்ப அன்பா பசுந்தலை கை கொண்டு ஓச்சினார் அப்படிங்கிறார். குச்சி எடுத்து ஓச்சுவதற்கு கூட மனசு இல்லையா. அப்படி அந்த குழந்தை பின்னாடி பெருமான் மேல அவ்வளோ அன்பா வந்ததுக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி வளர்த்திருக்காங்க. அது ஒரு காரணம். எப்படி குழந்தைகளை வளர்த்தணுமோ அப்படி வளர்த்திருக்காங்க. வேடுவர்களாக இருந்தாலும் கூட அப்படி பைந்தலை கை கொண்டு ஓச்ச அதையவே அவரால் தாங்க முடியலையா. அப்படின்னா அது வரைக்கும் அவங்க அப்பா அப்படி கூட மேற்கொண்டது இல்லை. இரு சுடர் குருகந்திற்கும் எழில் வளர் கண்ணீர் மல்லி அப்படின்னாரு. இரு சுடர்னா சந்திர சூரியன். சந்திர சூரியன்கிறது என்னன்னா சிவபெருமானுடைய கண்களாக இருக்கக்கூடியது சந்திர சூரியன். நவக்கோள்கள் இருக்கக்கூடியது வேறு. நவக்கோள்கள் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் கோள்கள் இந்த முன்னாடி இருக்கு பாருங்க, சந்திரன் சூரியன் அது பெருமானுடைய கண்களாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி அக்னி என்று சொல்லுவது நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடியது. மூன்று சுடர், மூன்று பெருமானுடைய கண்கள். அது ஏன் இரு சுடர் குருகன் இருக்கும் இடைவளர் கண்ணீர் மல்கின்னு சொன்னார்னா, இந்த கண்ணு தான் நாளைக்கு காலத்தினாதர் கண்ணா போக போகுது. அது இப்போ குழந்தையா இருக்கு. குழந்தையா இருக்கிற பொழுதே சொல்லிடுறாரு. அதை உடனே பக்கத்தால் இருந்த தந்தை என்ன செஞ்சாங்களா, அம்மா வாய் முத்தம் கொல்ல மாற்றி அப்படின்னாரு. துணி எடுத்தெல்லாம் தொடங்கல, வாய் முத்தத்தின் மூலமாக அந்த கண்ணீரை மாற்றினார் என்று சொல்லுவார். அது மாதிரி அந்த குழந்தையா இருக்கிற பொழுது அந்த வீரமான மிருகங்களோட விளையாடி அதுகளுக்கு அந்த பயங்கிறது சுத்தமாக இல்லாத போயிடுச்சு. இப்போ மற்ற விலங்குகளை எல்லாம் அவங்க எதிர்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக போச்சு. அதான் இந்த பாட்டில் சொல்றார். அப்படி விலங்குகள் பலவாக வெருண்டெழுந்து சீறி முன்வந்து பாய்தலும் கூட்டமாகிய வேடர்கள் என்ன செஞ்சாங்க, அவற்றின் மேல் அடர்ந்து சீறி அம்புகளினால் எய்தளித்தனர் என்று சொல்லி முதல்ல ஏனத்தை பிரித்து சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அதிகமாக அவர்கள் உண்டது பன்றியினுடைய மாமிசம் தான். அதனால ஏனத்தை முதல்ல பிரித்து சொல்லிடுறார். அதற்கு பிறகு மான்கள் இதெல்லாம் சொல்றாரு. மான்களில் கலைமான்கள், பெண்மான் என்று சொல்லி எல்லாம் இப்படி வகைப்படுத்திருக்கிறாங்க. காணம் மேதி அப்படின்னா எருமை, காட்டெருமைன்னு அர்த்தங்க. மேதினா எருமைன்னு அர்த்தம். காணம் மேதினா காட்டெருமை என்று சொல்லி அர்த்தம். வெம்பொலி அப்படிங்கிறது புலிகள். இப்படி எல்லாம் சிங்கம், புலி இதெல்லாம் அந்த காட்டில் இருக்கு. அடுத்த திருப்பாட்டு இவர்கள் எப்படி அந்த மிருகங்கள் எல்லாம் அழித்தாங்க அப்படிங்கிறத சொல்ல, தால் அருவன இடையை துணிவன்
இடை துணிவன தலை துமிவன கலைமாம் வாளிகளோடு குடல் சொரிதர மறிவன சில மறைமாம் நீளுடன் விடுசரம் உருவிட நிமிர்வன மிடை கடமா மீளிகொள் கனை படுமுடல் இள விடுவன பல உழைய தாளதுவன இடை துணிவன. அப்படின்னா கலைமான்கள் கால் அறுபட்டு போனது சில, இடைகள் துணிவனவும் தலை துண்டிக்கப்பட்டதும் ஆயின. மறையுணத்தில் சில உடலுள் பாய்ந்த அம்புகளோடு குடல் வெளியில் சொரிய இறப்பன ஆயின. கூட்டமாக நெருங்கிய கடமாக்கள் நீண்ட உடலில் வேடர் விட்டு அம்புகள் பாய்ந்து ஊடுருவி செல்லவே செயலற்று பெரு வருத்தத்துடன் நிமிர்வனவாயின. பல மான்கள் வலிய அம்புகள் தைத்தலால் உடல் துள்ள விழுவனாயின. இப்படி எல்லாம் அவர்கள் அந்த மிருகங்களை எல்லாம் அழித்திருக்கிறாங்க. அம்புகள் மூலமாக தங்களை நோக்கி வரக்கூடிய மிருகங்களை எல்லாம் எதிர்த்து வந்த மிருகங்களும் சரி, அங்கு மேய்ந்து கொண்டிருந்ததும் சரி, இவர்கள் அப்படியெல்லாம் துணித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். வெங்கனை பட பிடர்கிழிபட விசை உருவிய கயவாய் செங்கனல் பட அதனொடு கனை செறிய முனிரும் கருமா வங்கலு சிரம் உருவிய பொழுது தடலையில் உரற அதனை பொங்கிய சினமுடுக வருவன குறைவன சில புலிகள். அதாவது முன்னே வந்த பெரிய பன்றிகள், அப்புறம் அம்புபட்டு பிடர்கிழியும்படி விசையனால் உருவியதால் புன்வாயில் வெவிய தீப்போன்று குருதி பெருக இந்த அம்புகள் தாக்கி குருதிகள் எல்லாம் ஒலி அப்படியே வீழ்ந்து கிடக்கக்கூடிய மிருகங்கள். அதன் மேலும் அம்புகள் எல்லாம் நெருங்கி பாய்ந்து அங்கு எழும் சிரத்தின் வழி அப்பன்றிகளை இழுத்து உருவி சென்ற பொழுது புலிகள் அடலையிற, அதாவது எதிர்பாய்ந்து திறந்த வாயில் ஓடி வந்த புலிகளின் வலிய பற்களிடையே சேர புலிகள் எல்லாம் அப்படி சீறி பாய்ந்து வருகின்ற பொழுது அதையும் இவங்க அம்புகளால் எய்தினார்கள் என்று சொல்லி புலிகளால் வலிய பற்களினிடையே சேர அந்த பன்றியை மிக்கெழுந்து சினத்தோடு கௌரவம் போன்ற சில புலிகள் அங்கே அவர்களுடைய அம்புகளை பற்றி இறந்தது என்று சொல்லி சொல்றார். அடுத்து பின்மரவர்கள் விடு பகழிகள் பிறகு உற வயிறு இடை போய் முன்னடு முகம் விசை உருவிட முடுகிய விசை உடன கொன்முனை அடுசரம் இனம் எதிர் குறுகிய முகம் உருவர் தன் எதிரெதிர் பொறுவன நிகர் தலையன பல கலைகள். அதாவது மீண்டும் கலைமான்கள் பின்புறத்திரண்டு மரபுகள் எய்த அம்புகள் தமது உடலில் பின்பாகத்தில் தைக்க அவற்றின் வயிற்றினை போய் முன்புறம் முகத்தின் நடுவில் உருவிட இப்படி அவ்வாறு எய்யப்பட்ட கலைமானின் இனமாக எதிரே ஓடிய மானின் நெருங்கிய முகத்திலும் தைத்து அதனையும் ஊடுருவ அந்த மான்கள் எல்லாம் தான் எதிர்முட்டி போர் செய்கின்றன போன்று தலைகள் உடையவாயின என்று சொல்லி அப்படியே எல்லாம் இறந்து கிடக்கிறது என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு கருவறையோடு தருவொடு விசை கடுகியது என முனைநேர் குறிசில் முன்விடும் அடுசரம் எதிர் கொலைவையில் பொழுது அவையே பொறுகரியோடு சின அரியடை புரை அற உடல் புகழால் வரும் இரவோடு பகல் அணைவன எனமிடையும் அவ்வனமே. 82வது திருப்பாட்டு. அதாவது கரிய மலை ஒரு வில்லினுடனே ஓடி வந்தது என்று சொல்லும்படி போர்முகத்தில் நேர் வந்த அண்ணலாகிய தின்னனார். இப்ப மற்றவங்க எல்லாம் போர் செய்யற சொல்றார். இப்ப தின்னனார் போர் செய்யற பொழுது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அவர் ஏற்கனவே எப்படி இருக்காருன்னா ஒரு கரிய மலை போன்று இருக்கிறார். ஒரு மலையே வில்லை எடுத்துக்கொண்டு ஓடி வருவது போல இருக்குதான் சொல்றார். கருவறையோடு தனுவோடு விசை கடுகியதென முனைநேர் அப்படின்னார். ஒரு பெரிய கரிய மலை ஒரு வில்லுடனே ஓடி வந்தது என்று சொல்லும்படி போர்முகத்தில் நேர் வந்த அண்ணலாராகிய தின்னனார் அப்படின்னார். அப்படி முன்னால் எதிர்த்து நின்று விடுகின்ற அம்புகள் எதிர்ப்பட்ட விலங்குகளை கொலை செய்கின்ற போது அவை போர் செய்யும் யானைகளோடும் கோபமிக்க சிங்கங்களிடையே இடைவெளியின்றி அவற்றின் உடலில் ஊதலால் யானை சிங்கம் இது போன்ற கொடிய மிருகங்களையும் நாயனார் எளிமையா அவருடைய அம்பின் மூலமாக எய்துகிறார். அப்படி அவ்வண்ணம் பின்வரும் இரவுகளுடன் பகல்கள் சேர்ந்ததால் போல் மிகும் என்று சொல்லி தினனார் போர் செய்யறத சொல்றார். தினனார் அந்த வேட்டைக்கு போறத சொல்றார். ஒரு பெரிய மலையே ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு போர் செய்ய வந்தது போல் இருந்தது என்று சொல்லி ஒரு இது சொல்றார். மணி நீல மலை ஒன்று வந்ததென்ன என்று சொல்லி வரும். இந்த மணி நீல மலை ஒரு நீல மலை வந்தது போல இருந்தது என்று சொல்லி சொல்றாருங்க.
பகல் பொழுதுல வேட்டை நடக்கிறது, அடுத்து இரவு வருதான். அதனால வரும் இரவு என்று சொல்லி அவ்வண்ணம் வரும் இரவோடு பகல் அணைவன என விளையும் என்று சொல்லி தினனார் எப்படின்னா இந்த இதில் அதாவது தமக்கு ஊமை இல்லாதவர், இவர் செயலின் விளைவு ஊமை இல்லாததாம் என்பது குறிக்க பாட்டில் வரைதனவோடு கடுகியதும் இரவோடு பகல் அணைவதும் என்று இரண்டும் பொருள் ஓமங்களாக ஆசிரியர் வைத்தன் என்று சொல்லி, அதாவது செக்கிலர் பெருமான எப்படி ஓமை சொல்றதுன்னு அவரே இருக்கிறதுலே பெரிய ஓமை மலைக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி மலையை ஓமையா சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாரு, பகல் பொழுதுல வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க, நாயனார் கரிய திருமேனி இரவும் பகலும் சேர்ந்தது போல் இருந்தது என்று சொல்லி அந்த மாதிரி சொல்றாரு. இரவோடு பகல் அணைவன என்று சொல்லி சொல்றாரு. நான் அவருக்கு இன்னொரு ஓமை சொல்லவே முடியாது. ஏன்னா நாயனார் இப்போ வெள்ளை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அர்ஜுனன மாதிரி இருந்தாரு, ராமன மாதிரி இருந்தார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் அந்த இது இல்லை. அதனால என்ன செய்யறாரு, மலைய ஓமை சொல்லிட்டாரு. அதான் இந்த இடத்துல கரியும் அரியும் ஒன்றற்கொண்டு பகையுடையன இவ்வேட துரத்து செய்கையால் சேர வந்தன என்று இவை இயற்கையால் சேர்ந்தன வரல என்று சொல்லி, அதாவது யானையும் சிங்கமும் ஒன்றுக்கொன்று பகையுடையதுதான். ஆனா துரத்தி ஓடி வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்னா ஓடி வரும். அது சொல்ற நீலிடை இசை விசை மிசை குதிகொல நெடுமுகில் தொட எழுமான் தாளொரு கடல் மறவர்கள் விடு சரம் நிறை தொடர்வனதாம் வாழ்விடு கதிர் மதிபிரிபுற வருமென விழும் உலையை போலோடு வயல் பனிதொடர் நிலை கொலவுல எதிர்பலவே, அதாவது நீண்ட ஆகாய வெளியில் இசையோடு மேலே குதிக்க நெடுமுகில்களை தொடும்படி எழுகின்ற மான்கள். இவங்க அம்பு படுறதுனால மேக மான்கள் எட்டி குதிக்குதான். அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மேகங்களை தொடக்கூடிய அளவுக்கு அந்த மான்களில் எட்டி குதிக்கிறது என்று சொல்லி சொல்றார். காலில் பொருந்திய வீரக்கடலையுடைய மறவர்கள் விடுகின்ற அம்பு வரிசைகள் தொடர்கின்றவை என்று சொல்லி ஒளி வீசும் கதிர்களையுடைய மதியை பிரிவுற நேரும் என்று கீழே விழுகின்ற மானை அப்படியே கோலோடு பயில்கள், அதாவது பீடிக்கின்ற தன்மையோடு பயில்களை ராகு என்ற பாம்பு தொடர்ந்து வருகின்ற நிலைமை என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த மான்கள் இறந்து கிடக்கிறதையெல்லாம் சொல்றாரு. கடல் வெறி புனல் கொல விழுவன கருமுகில் என நிறைய படர்வோடு செறி தலை புதுலிய பயில் புதல்வனம் அதன் மேல் அடலுறு சரம் உடலுறவரை அடியிடம் அலமரலால் விடை கருமறை கரடிகளோடு விழுவன வனம் மேதி. மீண்டும் அந்த மேதி சொல்றார். அதாவது அடுகின்ற அம்புகள் உடலில் தைத்தலால் வரை அடியிடம் அலமரலால் மலைச்சரிவில் அடுநிலை கொள்ளாது சுழலுதலால் வரிசையாக படர்ந்து செறிந்த தலைகள் நிறைந்த புறங்களுடைய அக்காட்டிலே கடலில் பறந்த நீரை கொள்ள வீழ்ந்து படுகின்ற கரிய முகில் கூட்டம் போல கரிய மறைகளும் கரடிகளும் என்றவற்றுடைய காட்டருவிகள் வீழ்வனவாயின. மறைகள் என்று சொல்லக்கூடிய மானினங்கள், அப்புறம் கரடிகள், இதோடு காட்டு எருமைகளும் அங்கு நிறைய வீழ்ந்து கிடந்தது என்று சொல்லி சொல்றார். இதெல்லாம் வேடர்கள் அடர்த்த அந்த மிருகங்கள் என்று சொல்லி சொல்றார். பல துறைகளின் வெறுவரலோடு பயில் வலை அற நுழைமா உளமொடு படர் வனதகைவு உற உரு சினமொடு கவர்நாய் நிலவிய இருவினை வளையிடை நிலை சுழல்பவர் நெரிசேர் புலனுருமனன் இடைதடை செய்த பொறிகளின் அளவு உலவே. இந்த பாட்டு ஒரு சைவ சித்தாந்தத்தை இங்க கொஞ்சம் சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் பெருமானார். பல துறைகளில் வெறுவரலோடு பயில் வர அப்படின்னா பல வழிகளில் நின்றும் கட்டிய வலைகள் அரும்படி பயத்தோடு நுழைகின்ற விலங்குகள் கல்வழியில் செல்ல முற்பட்டவற்றை தடைபெறுமாறு பொருந்திய கோபத்தோடு பிடிக்கின்ற நாய்கள் பிறப்பிறப்புகளில் சொல்கின்ற இருவினையாகிய வளையின் இடையில் பட்டு தங்களை கலங்கி சுழல்கின்றவருடைய நன்னெறி சேர் மெய்யறிவில் செல்லும் மனத்தை விலங்குகள் எல்லாம் அப்படி வேகமாக பயந்து ஓடுது. அப்படி ஓடக்கூடிய விலங்குகளை நாய்கள் என்ன செய்யுது அப்படின்னா அதை தடைப்படுத்தி அந்த நாய்கள் அதையெல்லாம் அந்த விலங்குகளை எல்லாம் தடை செய்கிறது. அது எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க. பல பிறப்புகளில் கட்டுகின்ற இருவினையாகிய அந்த நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இருவினையாகிய அந்த வளையனிடை பட்டு
தன் நிலை கலங்கி சுழல்கின்றவருடைய நன்னெறி சேர் மையத்தில் செல்லும் மனத்தை, அதாவது இருவினைப்பட்டு அந்த இருவினையில சுழன்றிருக்கக்கூடியவங்களுடைய மனமானது நன்னெறியில் சேர நினைச்சா என்ன தடை வரும் அப்படின்னா, அந்த மெய்யறிவில் சேர நினைக்கின்ற பொழுது பொறிகள் தடை செய்யுமானவர். ஐம்புலன்கள் நம்மளை தடை செய்யும் இல்லைங்களா? அந்த பொறிகள் தடை செய்வது போல அந்த நாய்கள் வெளியில போகாம தடுக்கக்கூடிய செயல் அப்படி இருக்கு என்று சொல்ல, நிலவிய இருவினை வளையடை நிலை சுழல்பவர் நெறிசேர் புலனொரு மன நிலை தடை செய்த பொறிகளின் அளவுலவே என்று சொல்லி, அந்த மிருகங்களை எல்லாம் நாய்கள் தடை செய்வது எப்படி இருக்குது அப்படின்னா சொல்றாரு பாருங்க. பல பிறப்புகளில் சுழல்கின்ற இருவினையாகிய அந்த வளையநிலைப்பட்டு தன்னிலை கலங்கி சுழல்கின்றவருடைய நன்னெறி சேர் மெய்யறிவில் செல்லும் மனத்தை அந்த பொறிகளின் அளவு இடையிலை தடை செய்த ஐம்பொறிகளை போல உள்ளது என்று சொல்லி, நமக்கு நம்மளை தடை செய்யக்கூடியது என்ன, நமக்கு நன்னெறியை நோக்கி நம்ம மனசு போலான்னு நினைச்சாலும் போறதுக்கு இல்லாத செய்யறது என்னன்னா நம்முடைய புலன்களும் பொறிகள் தான் இல்லைங்களா? அதான் மணிவாசக பெருமான் சொல்றார், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலனைந்து நொழியடைத்த முதை அப்படின்னார் இல்லைங்களா? நம்ம என்ன தடை செய்யுது? நம்முடைய புலன்கள் தான் நம்மளை தடை செய்யுது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலனைந்து நொழியடைத்த முதை என்ன, ஓரி நின்று எண்ணில் எழுபரஞ்சு உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெரிபேச ஒருபாடை திருப்பெரும் துறைமுறை சிவனை இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய பேர் மணிவாசக பெருமான் சொல்றார். அப்ப நம்மளை தடை செய்வது என்ன அப்படின்னா, இறைவனிடத்தில் செல்லாது மெய்யறிவில் செல்லாது நம்மை தடை செய்வது நம்முடைய பொறிகளும் புலன்கள் தான். அதான் அது மாதிரி இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளே உயிர்களை பிறப்பிறப்புகளுக்கு உட்படுத்தி மேல மேல உலகில் போய் நிலவச் செய்வன சொல்றாரு. அதாவது நமக்கு பிறப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? நம்ம செய்த வினைகள் தாங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம வேற யாரும் நமக்கு காரணம் இல்லை, நம்முடைய வினைகள் தான் பிறப்புக்கு ஒரு காரணம். நல்வினையும் பிறப்புக்கு காரணமாக தான் இருக்கும், தீவினையும் பிறப்புக்கு காரணமாக தான் இருக்கும். அப்போ என்னதான் செய்யறது அப்படின்னா, இருவினை ஒப்பு வரணுங்க. நல்வினையின் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சி இன்பம் இல்லைங்களா, இதம் சொல்றது. அதனால நம்ம மயங்கி போகக்கூடாது. தீவினையின் மூலமாக வரக்கூடிய துன்பம் ரெண்டும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அப்படி துன்பம் வருகின்ற பொழுது துவண்டும் போகக்கூடாது. இதுதான் இருவினை ஒப்பு அப்படிங்கிறது. அந்த இருவினை ஒப்பு வந்த ஆன்மாவுக்கு என்ன வரும் அப்படின்னா, அடுத்தது மலபரிபாகம் ஆகும். மலபரிபாகம்னா ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய ஆணவ மலம் கொஞ்சம் அப்படி நீங்கும். சரி, மலபரிபாகம் ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? சக்தி நிபாதமாகுங்க. சக்தி நிபாதம்னு என்னன்னா, திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிதல். நிபாதம்னா பதிதல். ஆன்மாவில் திருவருள் சக்தி பதிஞ்சா என்ன ஆகும்? அந்த ஆன்மா வீடு பெற்றுட்டு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதான் இதுதான் முதல்ல நமக்கு நடக்க வேண்டியது என்னன்னா, இறைவனையும் பிணக்கில்லாத பெருந்துரை பெறுவான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பினான். உனக்கில்லாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினையொத்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலேனர் அப்படின்னா, என் வினை ஒத்தபின்னு சொல்றாரு பாருங்க. அதான் நம்ம உனக்கில்லாததோர், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சாமிக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அதனால என் வினை ஒத்தபின் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே. கழுக்குன்றத்துல மணிவாசக பெருமானுக்கு சாமி குருநாதரா வந்தார். எப்ப குருநாதரா வந்தாரா? இருவினை ஒப்பு வந்ததுக்கு பிறகு வந்தார். இப்போ குருநாதராக இறைவன் நம்மை ஆட்கொள்வது எப்போ அப்படின்னா, எந்த ஒரு ஆன்மாவுக்கு இறைவனை ஒப்பு வருகிறதோ அப்ப பெருமான் குருநாதராக ஆட்கொள்ளும். அதான் அங்க சொல்றாரு, என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலேனர். திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் அடுத்த தரிசனம் அவருக்கு எங்க கொடுக்கிறார் அப்படின்னா, கழுக்குன்றத்துல கொடுக்கிறார். அது கழுக்குன்றத்துல கணக்கில்லா திருக்கோலம் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அதனால நமக்கு அதான் சொல்றாருங்க. அதாவது மானக்கஞ்சர நாயனர் மனத்திலே வரும், இலைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி நமக்குதோ பெண்குடியை பெற்றெடுத்தார் அப்படிம்பார். மானக்கஞ்சர நாயனருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்றார் பாருங்க, இலைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி நமக்குதோ பெண்குடியை பெற்ற. பெண் குழந்தை பிறந்தது நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். நம்ம பிறப்பதோட நீங்கிச்சு. அந்த மானக்கஞ்சர நாயனருடைய மகள் யார் அப்படின்னா, ஏயர்கொன் கலிக்காம நாயனாருடைய மனைவி. அந்த குழந்தையை பெற்றதுனால, அந்த பெண் குழந்தையை பெற்றதுனால அவருடைய பிறப்பு நீங்கிச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க.
அது எப்படிப்பட்ட பிறப்பு? இழைக்கும் வினை பிறவிகிறார். இழைக்கும் வினை கொடும் சூழலில் பிறவி சொல்றாருங்க. அதனால இழைக்கும் வினை பயன் சொல்ல இப்பிறவி கொடும் சூழல். இந்த பிறப்புக்கெல்லாம் என்ன காரணம்னா நாம் செய்த வினைதான் காரணம். அதனால வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு வேற யாரும் நமக்கு காரணம் கிடையாது. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு காரியமாக தான் இருக்குதே ஒழிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மூல காரணம் நாம் செய்த வினை அப்படிங்கிறது தான். சும்மா தன வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக அப்படின்னு சொல்லி நமக்கு சிவபோகசாரம் சொல்லுவது போல தான், எய்தவனை நாடியது. அவ்வளோதான். யாரு வினை தானே வருமா அப்படின்னா வராது. வினை அது என்ன சடம் இல்லைங்களா? வினை சடம். அதுக்கு நம்ம போய் பற்றணும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த காலத்துக்கு ஏற்றார் போல அதை யார் கொண்டு வந்து கொடுக்குறார்? சாமி தான் கொடுக்குறார். பெருமான் தான் அந்த வினையை நமக்கு கொடுக்குறார். அதனால அவரை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வேற யாரையும் நம்ம காரணம் இல்லைங்க. தீவனை பாவத்துக்கு ஏதுவாகி நரக துன்பத்துள் படுத்தி மீளப்பிறவியில் செலுத்தும். அதுபோலவே நல்வினையும் புண்ணியத்துக்கு ஏதுவாக சொர்க்க முதலில் இன்ப நுகர்வித்து மீளப்பிறவியில் செலுத்தும். எனவே இவை இரண்டும் பிறவிக்கு ஏதுவாகி சொர்க்க முதலியவற்றில் சுழல்வித்து உயிர்களை கட்டுக்குள் அகப்படுத்தணும். ஆதலின் இருவினை வலையிடை நிலை சுழல்வோர் என்றார் என்று சொல்றாருங்க. அதாவது ஒரு வேட்டை காட்டில் கூட சேக்கிழார் பெருமான் சைவ சித்தாந்தத்தை நமக்கு அங்கே கொண்டு வந்து காட்டுறாரு. அதே மாதிரி ஏனாதி நாயனாருடைய புராணத்தில் அப்படித்தான். ஏனாதி நாயனாருடைய புராணத்தில் போர் செய்வார். அப்படி போர் செய்கின்ற பொழுது நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் பிழைத்தவர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கு இதே மாதிரி தான் உண்மை சொல்வார். ஒரு மெய்யுணர்வு ஒரு ஆன்மாவில் வருகின்ற பொழுது இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் எப்படி ஓடுமோ அது மாதிரி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். போர்க்களத்திலையும் சரி, வேட்டை காட்டிலையும் சரி, அங்கங்கே சேக்கிழார் பெருமான் சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லிகிட்டே போறார். பெரிய புராணத்தில் சைவ சித்தாந்தம் இல்லாத இடமே இல்லைங்க. அதுலேயும் கணபநாயனர் புராணத்தில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஆன்மாவுக்கு எப்படி மல நீக்கம் ஆகும் அப்படிங்கிறது இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. இது கதை கிடையாதுங்க. பெரிய புராணத்தில் கணபநாயனுடைய சரிதம் கதை கிடையாது. ஒரு ஆன்மாவுக்கு எப்படி பாச நீக்கம் ஆகும் அப்படிங்கிறத அப்படியே பின்னாடி வரதெல்லாம் அதுதான். ஒரு 10 பாட்டு தான் இந்த வேட்டையை பற்றி வரும். அப்புறம் எல்லாமே அதுதான் வரும். முக்கியமாக சைவ சித்தாந்தம் அதிகமாக இருக்கக்கூடியது கணபநாயனர் புராணம் தான். அப்படியே அதுவும் தத்துவங்கள் எல்லாம் சொல்றாரு இதில். அதாவது அந்த மேலே மலைக்கு மேலே ஏறுகின்ற பொழுது வேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல் ஐயர் அப்படின்பாரு. வேணு தத்துவங்கள் அப்படின்பாரு. அதையெல்லாம் அதுக்கு மேலே யார் இருக்கா? பெருமான் இருக்கிறார். அப்படி வேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சாரன்னா அருளோடு கூடிய சிவங்க. எப்பவுமே சாமி தனியா இருக்க மாட்டாரு. அம்மையா அருள் சக்தியோட தான் இருப்பார். ஆணையாம் சிவத்தை சார் அப்படின்பார். அப்படி எல்லாமே இதுல சைவ சித்தாந்தம் முழுக்க அங்கங்கு கொட்டி வச்சிருக்கிறாருங்க. அந்த இருவினை வலையிடை நிலை சுழல்வோர் என்று சொல்லி ஒருவனுக்கு ஞானத்தை தடுத்து பந்தமுறுத்துதல் பொன் விளங்கும் இரும்பு விளங்கும் போல தமிழ் சமப்படுத்த. அதாவது என்ன சொல்றாருன்னா, நன்மைகள் செய்து நம்ம நல்வினை செய்யறோம்னு வச்சுங்களேன், அதனால வரக்கூடியது என்னன்னா நல்வினை. அதுவும் வினை தான். தீவினை செஞ்சா வரக்கூடிய தீமை செயல் செய்தால் தீவினை வரும். பொன் விலங்கும் விலங்குதான், இரும்பு விலங்கும் விலங்குதான். எப்படி இருந்தாலும் விலங்குதான். அதனால பொன் விலங்கும் இருக்கக்கூடாது, இரும்பு விலங்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இறைவனை ஒப்பு நமக்கு வரணும். ஆன்மாவுக்கு இறைவனை ஒப்பு வரணுங்க. அதான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னார். திருக்கூட்ட சிறப்புக்கு தான் போகணும் நம்ம. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னா என்ன? வறுமை நிலை வந்தாலும் சரி, செல்வ நிலை வந்தாலும் சரி, 2 நிலையிலே ஒன்று போலவே தொண்டு செய்தார்கள் நம்முடைய நாயன்மார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளையார்குடி மாற நாயனார், செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே அப்படின்னார். மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள் தரும், வறுமை பதம் புக உன்னினார் தில்லை மன்னினார் அப்படின்பார். அப்படின்னா செல்வம் இருக்கிற பொழுது தொண்டு செய்யறது எல்லாரும் செய்வாங்க. அது இல்லாத பொழுது செய்யறது அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப பக்குவம் வேணுங்க. அதை செய்து காட்டியவர்கள் நம்முடைய நாயன்மார். அதான் இளையார்குடி மாற நாயனார் குணத்துல நம்ம பார்க்கணும். அப்ப அந்த நிலை அப்படிங்கிறது தான் நாயன்மார்கள் அடைந்த ஒரு நிலை. அவங்களுக்கு உலகில் இன்ப துன்பங்கள் எல்லாம் எதுவும் பாதிக்காது.
கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் அப்படின்னார். எங்க சொன்னாருங்க? இதுல திருவேலிமல்லையில 2 பேர்த்துக்கும் கிழக்கு பீடத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்கும் மேற்கு பீடத்தில் நாவுக்கரசு பெருமானுக்கும் பொற்காசு வைக்கிறாரு சாமி. தினசரி ஒரு படிக்காசு வைக்கிறார். அப்படி படிக்காசு வச்சுட்டு போய் கனவுல என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் எடுத்துங்க அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னார் சாமி? கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பசி பட்டினி இதெல்லாம் எதுவும் கிடையாது, அதையெல்லாம் நீங்க வென்றவர்கள். ஆனா உங்க கூட இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்காக நான் கொடுக்குறேன், எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சாமியே போய் சொன்னதுக்கு பிறகுதான் எடுக்கிறாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காசெல்லாம் எதுக்கு? சாமியே போய் சொல்றாரு, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏழ உண்மை வழிபடுவாருக்கு அளிக்கின்றோம் அப்படின்னாரு. அதற்கு பிறகுதான் 2 பேரும் போய் இந்த காசு எடுத்தாங்களே ஒழிய, அது வரைக்கும் அதையவே சிவபிரகாஷ் சாமியில் என்ன கேட்கிறாருன்னா, நால்வர் நான்மணி மாலையில கொள்ளை கதிர்முத்தும் பந்தரும் சின்னரும் கொள்ளும் ஒரு பிள்ளை கது தகும். சாமி ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு மகனுங்க, அதனால் அவருக்கு முத்து சிவிகை கொடுத்தாரு, முத்துப்பந்தல் கொடுத்தாரு, சின்னங்கள் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அது அவருக்கு தகும். நீங்க எப்படிப்பட்டவர்? அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காத உலகியல் போல் எதுவுமே பெருமானிடத்துல வாங்கல. ஆனா அதை ஒன்றை மட்டும் ஏன் வாங்கினீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் கேட்கிறார். கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு தகும் நாவரசாய பெருந்தகையோய் வல்லை குலை உமிழ் வேளியில் படிக்காசு ஒன்று என் வாங்கினை. அது ஒன்றை மட்டும் ஏன் வாங்கினீங்க? உண்மைதானே? நாவுக்கரசு பெருமான் வேற உலகியல் போல் எதுவுமே பெருமானிடத்துல வாங்கல, கேட்டு பெறவும் இல்லை, வாங்கவும் இல்லை. இது மட்டும் ஏன் வாங்கினாரு? அடியார்கள் பொருட்டு வாங்கினாரு, தனக்காக வாங்கல. அடியார்கள் பொருட்டு நடையரா பிறந்தரும். மத சிவஞான முனிவர் சொல்லுவார் இல்லைன்னா, நடையரா பிறந்தரும். அவர் மாதிரி துறவை யாரும் இருக்கவே முடியாதுங்க. இப்படியெல்லாம் நம்ம பெரியவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பெரிய சைவத்துக்கு ஒரு பெரிய பலமே. என்னன்னா நம்முடைய நாயன்மார்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். மற்ற சாமி மாதிரி நம்ம சும்மா கண்ணை பொத்திட்டு காதில் போட்டுட்டு அப்படியெல்லாம் போறதில்லை. நமக்கு சான்றுகள் நிறைய பெரிய புராணத்தில் இருக்கு. அதான் இதுல சொல்றாரு. நமக்கு வேள்வி சொல்றாரு பாருங்க. அதாவது வேள்வி முதலாயின எல்லாம் அலிதன் மாலையவாகிய காமியங்களை பயப்படும் என்று தத்துவ ஞானத்தை பயவா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, வேள்விக்கு போறது ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். அது என்ன தரும்னு சொல்றாரு பாருங்க. காமிய பயன்கள் அப்படின்னா உலகியல் பயன்களைத்தான் தரும், ஞானத்தை கொடுக்காது. ஆமா, அதாவது சரியை அப்படிங்கிற நிகழ்ச்சி உளவாத தோன்றுக்கு பாருங்க. அது இறப்பில் தவங்கிறாரு. யாரு? மெய்கண்டார் சொல்றாரு, இறப்பில். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? வேள்வி போய் உட்கார்ந்து செய்யறதுதான் பெருசு நினைச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதை விட பெருசு என்ன? சரியை கிரிய யோக ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்கள் தான் அதை விட பெருசுங்க. ஆமா, அதை சொல்றாரு. சிவப்புணிய உடையது இருக்காரு. வேள்வி முதலாயின எல்லாம் அலிதன் மாலையவாகிய காமியங்களை பயப்பன வந்து தத்துவ ஞானத்தை பயவா அப்படின்னா. நம்ம தத்துவ ஞானம் அதனால கிடைக்காது. அவை ஞானத்தை பயவாமை மாத்திரை என்று தீவனை போல அது நிகழ ஒட்டாது தடை செய்து நிற்றலும் உடைமை அவற்றது கழிவே இன்றைக்கு காரணமாவது என்பார். இசைத்த இருவினை ஒப்பில் என்றும் கூறினார் என்று சொல்லி சிவஞான போத 8ஆம் புத்தகத்தில் சொல்றார். பசித்துண்டு என்ற வெண்பாவில் கீழ் எம் மாதவ சிவஞான சுவாமிகள் உரைத்தரளிவை காண்க என்று சொல்லி நமக்கு சொல்றார். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி மணிவாசக பெருமான் நமக்கு சிவபுராணத்திலே சொல்லியிருக்கிறார். இப்படி அடுத்த திருப்பாட்டு 86வது. துடியடியன மடி செவியன துருகய முனே தொடரார் வெடிபடு எரிசிறு குருளைகள் விசைபடு கொலை விரவார் அடிதளர்வுரு கருவுடையன அனைவுரு பிணை அலையார் கொடியன எதிர் முழுகியும் ஒரு கொலை புரிசிலை மரபோர். துடியடியன அப்படின்னா கொடிய மிருகங்கள் எதிராக சென்று எதிர்த்து ஓடியும் அவற்றை மிகவும் கொலை செய்கின்ற வில்வேடர்கள், அதாவது உடுக்கையை ஒத்த கால்களை உடையனவும் மடிந்த காதுகளை உடையனுமாகிய நெருங்கி வருகின்ற யானை கன்றுகள் மேல் வேட்டைவினை தொடர மாட்டார்கள். அப்படின்னா காது மடக்கி இருந்தா இளங்கன்றுன்னு அர்த்தங்க. சின்ன கன்றுகளை எல்லாம் அவங்க எப்பொழுதும், அதாவது அவங்க ஒரு தர்ம நெறியை கடைபிடித்து ஒழுகினார்கள். வேடர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் கொல்லியறி குத்து என்று சொல்லி இருந்தாலும் கூட, அவங்களுடைய தொழிலில் அவங்களுக்கு ஒரு தர்மத்தை எதிர்பார்த்தாங்க. எப்படின்னா
அந்த காது மடங்கி இருக்கக்கூடிய மிருகங்களை கொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கன்றுகள், சின்ன குட்டிகள். அதே மாதிரி சூழ் கொண்ட மிருகங்கள், கருவுற்று இருக்கக்கூடிய மிருகங்களை கொல்ல மாட்டாங்க. அப்புறம் வயதான மிருகங்களை கொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வீரத்துக்கு ஏற்றார் போல அவர்கள் அப்படி வென்று பழக்கப்பட்டவர்கள் அந்த வேடர்கள் என்று சொல்றார். ஓசைப்பட ஓடி குதிக்கும் சிறிய விலங்கு குட்டிகளின் மேல் படும் கொலையை செய்யார். அடித்து அலர்வதற்கு அதுவாய கற்பந்தரித்தனவாய் தள்ளாடி நடந்து வரும் பெண் விலங்குகளுக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். கற்பந்தரித்திருக்கக்கூடிய விலங்குகள் நடக்கிறதே ரொம்ப மெதுவாக நடந்து வரும் இல்லையா, அதையெல்லாம் அவர்கள் கொல்ல மாட்டார். பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஒரு தர்ம நெறி கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. நம்ம சாதாரணமாக உலகில் இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களுக்கு நிறைய அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் போறாங்க. மிருகங்கள் வேட்டையாடுறதுல கூட அவங்க ஒரு இந்த தர்மத்தை வச்சிருக்கிறாங்க. அதான் பெரிய புராணம் காட்டும் உயர் தர்ம நெறிகள் அப்படிங்கிறது அதானுங்க. அப்போ மனிதர்கள் மேலே எவ்வளவு அன்போடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வேடர்களே இப்படி இருந்திருக்கு. அப்படி கருவுற்ற மிருகங்களை கொல்லுவதில்லை, அதே மாதிரி வயதான மிருகங்களை கொல்லுவதல்ல, அதே மாதிரி குட்டிகளை கொள்றது. இப்படியெல்லாம் தர்ம நெறிகள் கடைபிடித்து ஒழுகியவர்கள் நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேடர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதுக்கு அது அப்படி செய்யறது கருணையை அடியா கொண்ட நீதியாம் என்று சொல்லி, இது இறைவனது அருட்குணம், அவன் உயிருக்கு உயிராய் எங்கும் நிறைந்தவனாதல் அது கொடிய வேடர்களுக்குள்ளும் அதாவது வேடர்களுக்கு எப்படிங்க அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வரும்னா, சாமி எங்க இருக்காரு, எல்லா உயிர்களுக்கும் உள்ள இருக்கிறார், உயிருக்கு உயிரா இருக்கிறார். அவங்க உயிருக்குள்ளே சென்று அந்த மாதிரி எண்ணத்தை சாமி கொடுத்தார். அதனால் இங்க அந்த மாதிரி ஒரு தர்மத்தை கடைபிடித்தார்கள் என்று சொல்லி சிவகுணிய உரையில சொல்றாரு. வேட்டை விலங்குகளின் பாதுகாவல் சட்டம், விலங்குகளை கொடுமை செய்வதனை தடுக்கும் சட்டம் இந்நாளிலும் அரசாங்கத்தார் விதித்துறைகளும் இக்கருத்தை பற்றியது என்று சொல்லி இவ்வகை கொலை மரபினை எதிர் நிகழ்வுகளே அதிர கைவரைகளும் வெறுபுறமிடை கான் எழுபதோர் ஏனம் பெய் கரும்புகள் என இடியோடு பிதிர் கனல் விழி சிதறி மொய் வளைகளை அறநிமிர்புற முடுகிய கடு விசையில், அதாவது இவ்வாறாக வருகின்ற கொலையாகிய மறுத்தொழில் உடைய வேட்டை எதிரே நிகழால் நிற்கும் போது யானைகளும் அஞ்சும்படி நெருங்கிய காடும் அதிருமாறு எழுவதாகிய ஒரு பன்றி இடிக்குறளோடும் மலைவையும் கரிய முகில் போல முழக்கம் செய்து பிதிர்ந்த கண்களினின்றும் கனல் உமிழ்ந்து மொய்த்த வலைகளரும்படி கிளம்பி மிகுந்த விசையோடு ஓடிட்டு இந்த பன்றியோடு தான் நாயனார் வரப்போறார். இதுதான் கடைசி வினை, அவர் செய்யக்கூடிய கடைசி வேட்டை. இந்த பன்றியை துரத்தி கொண்டுதான் ரொம்ப தூரம் வர்றார். அவர் முதல்ல வேட்டையாடி அந்த காட்டிலிருந்து இந்த பன்றி தான் அவர் இங்க எவ்வளவு தூரம் இழுத்துட்டு வருது. இந்த பன்றியை துரத்தி கொண்டு பல காலங்கள் வர்றார் அப்படிங்கிறது. பல மலைகளை எல்லாம் தாண்டி வரப்போறார். பெரிய பன்றி, அதான் சொல்றாரு. அப்படி இவ்வாறாக வருகின்ற கொலையாகிய மறுத்தொழிலுடைய வேட்டை எதிரே நிகழாக இருக்கும்போது யானைகளும் அஞ்சும்படி நெருங்கிய காடும் அதிர்மர், யானைகளே அஞ்சி போகக்கூடிய அளவுக்கு பன்றி. அப்படின்னா அந்த காட்டு பன்றி எந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவமா இருந்திருக்குன்னு பாருங்களேன். இடிக்குறளோடு மழை பெய்யும் கரிய முகில் போல முழக்கம் செய்து, அப்படியே ஒரு மேகம் போல முழக்கம் செய்து, ஒரு முகில் போல் முழக்கம் செய்து பிதிர்ந்த கண்களிலிருந்தும் கனலும் விழுந்து, அப்படியே கண்கள் இருந்து தீ பறக்குது. அந்த மாதிரி ஒரு காட்டு பன்றி மொய்த்த வலைகள் எல்லாம் அரும்படி கிளம்பி, அது எந்த வலையும் அது கொண்டு செய்ய முடியல. இந்த வலைகளை எல்லாம் அறுத்து கொண்டு அப்படியே அது வேகமா விசையோடு மிகுந்த விசையோடு வருகிறது என்று சொல்றார். கொலை மரபினை, கொலையாகிய மரபினை என்று சொல்லி சொல்றாருங்க. கோமதுதனை அடுதிரளோடு பொறுமரவர்கள் அரியேறு ஆம் அவர் தொடர்புறும் விசை உடனடி வரி செல்லும் அளவில் தாம் ஒருவரும் அருகிழறவர் தனி தொடர்புள்ளி அதன் மேல் முனையடு சிலை விடலைகள் இருவர்கள் அடிப்பிரியார். கோமது தன்னை போகின்றதனை கொள்ளும் வன்மையோடு வேடர்களுக்கு ஆண் சிங்கமாகிய தின்னனார் தொடர்ந்து பிடிக்கும் விசையோடு அது செல்லும் அடியின் வழிபற்றி போகும்போது மற்ற வேடர்கள் தாம் ஒருவரும் அறிந்தலராக தாம் தனியாகவே அதனை தொடர்ந்து செல்லும் போது, இப்போ அந்த பெரிய
பன்றி வருது, வேற யாரையும் துணைக்கெல்லாம் அவர் அழைச்சிக்கல, இவர் பாட்டுக்கு அந்த பன்றி பின்னாடி துரத்திட்டு ஓடுறார். அப்படி தொடர்ந்து செல்லும் போது அம்பினால் வேட்டை முனையில் அழிகின்ற வில்லையுடர்களாய் திணனாரை அடிப்படியாளர்களாய் உள்ள காலை பருவ உள்ள வேடர்கள் இருவர். அவங்கதான் நாணனும் காடனும் போறாங்க. 2 பேர் தான் கூட போறாங்க, மற்றவங்க எல்லாம் அப்படியே நின்றுறாங்க. இதோட வேடர்களுடைய அந்த தொடர்பு நின்று போயிடுச்சு. இப்போ கூட வந்த வேடர்கள் எல்லாரும் இதோட நின்றுறாங்க. இப்போ 2 பேர் மட்டும் கூட போறாங்க. அதான் நாணன் காடன். எப்பவுமே ஆன்மா கூட கடைசி வரைக்கும் வரக்கூடியது என்னன்னா, நாம் செய்த நல்வினை தீவினை. இப்போ 2 வினை தான் அவரோட போகுது. நாணன் நல்வினை, காடன் தீவினைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நாணன் தான் அவருக்கு சாமியவே காட்ட போறான். ஆமா, நாணன் சொல்லலைன்னா தினனாருக்கு காலத்தினாதர் இருக்கிறதே தெரியாது. ஆமா, குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு அவன் தான் சொல்றான். அவன் சொன்னதுனாலதான் அவருக்கு சாமி அங்க இருக்கிறதே தெரியும். ஏன்னா நாணன் எப்படின்னா, தின்னனாருடைய அப்பா கூட வந்து பழக்கப்பட்டவன். நீண்ட நாள் அவன் அப்பா கூட அவன் வேட்டைக்கு வந்திருக்கிறான். அதனால அவனுக்கு தெரியும். இப்ப 2 பேர் மட்டும் கூட போறாங்க. அது காலை பருவம் உள்ள வேடர்கள் இருவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரே அந்த ஏனத்தின் பின்பாக வேகமா ஓடுறார். இவரை அடிபிரியாது பின்பற்றும் மெய்க்காவலர்கள் இவர்களும் அந்த ஏனத்தை குறிவைத்து பின்தொடர்ந்து இவரை பிரியாதவர்களாய் ஏனை மரங்கள் அறியார்களாயினும் இவருவரும் அடிபிரியாராதலில் அறிந்து அதன் மேல் சென்று அவரோடு கடலில் கூடின என வரும் பாட்டுடன் சொல்றாரு. அடுத்த பாட்டில் சொல்றாரு, பேரை சொல்லியிருக்காரு, நாணனும் காடனும் அப்படின்னு இந்த பேரை இந்த பாட்டில் தான் சொல்றாரு. நாணனுக்கு காடனுக்கு என்ன உத்தரவு அப்படின்னா, நாகன் சொல்லியிருக்கிறார், கணப்பனாருடைய அப்பா, எந்த காரணத்தை கொண்டும் தின்னனாரை பிரிஞ்சு நீங்க இருக்கவே கூடாது. தினனார் எங்க போறாரோ அங்கதான் போகணும். ஏன்னா 2 பேரும் காப்பு, மெய்காப்பாளர்கள். இப்ப 2 பேரும் மட்டும் கூட போக போறாங்க. இந்த பாட்டு அதான் சொல்லுது. நாடிய கடல் வயவர்கள் அவர் நாணனும் நெடுவறிவில் காடனும் எனும் இருவரும் மலை காவலரோடு கடிதில் கூடினர் விடு பகடிகளோடு கொலை ஞமழிகள் வழுவி நீடிய சரி படர்வது தரு நீழலின் விரை கேளல். 2 பேர் நாடிய கடல் கட்டிய வீரர்களாகிய நெடிய வரிவிலுடைய நாணனும் காடனும் என்னும் அவர்கள் இருவரும் மலை காவலராகிய தினனாரோடு விரைவில் கூடினாராகி விடுகின்ற அம்புகளையும் கொலை புரியும் நாய்களையும் தப்பி நீண்ட மலைச்சரிவில் மரங்களின் நீழலில் விரைவுடைய பன்றி படர்வதாயிற்று. அந்த பன்றி வேகமா போயிது. அந்த பன்றி வேகமாக செல்லுகின்ற பொழுது இவங்களும் கூட தினனார் துரத்திட்டு போறாரு. இவங்க 2 பேரும் கூட ஓடுறாங்க. நாணனும் காடனும் கூட போறாங்க. நாடி அப்படின்னா தேர்ச்சியுடைய காலனி மணிவடம் என்று சொல்லி அப்படியே கடல் அணிந்தவர்கள் என்று சொல்லி சொல்றார். நாணன் காடன் வேடர் பெயர் வைக்கும் முறை மலைக்காவல் கொண்டவர். முன்னைய நாளில் மலைக்காவல் புரியும் பட்டத்தை சூட்டிக் கொண்டு தினனார். இப்போ மலைக்காவலன் அவருக்கு பேரு. அதான் காணவர் பெருமானார் அப்படின்னு சொல்லி சொல்றார். காணவர் பெருமானார் வேடர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி பின்னாடி கடைசியில் சொல்வார். மலைக்காவலர் மலையர் குல காவல் கொண்டு என்று நாங்கள் கூறியது சொல்றார். கொலை ஞமலிகள் இவை வேட்டை காட்டுகின்ற நாய்கள் ஒரு மரவர்கள் அடிபடியாத இவ்விருவரும் ஒழிய ஏனையோர் அறிகளர் என்று சொல்லி எல்லாரும் வராங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் போக போறாங்க. அதாவது அடிபிரியாத காரணத்தால் விரைவில் கூடிய நாணன் காடன் என்னும் இரு விடலைகள் போல அடிபிரியாததொரு ஞமலியும் தொடர்ந்து நாயும் ஒன்று கூட வருது. இவங்க 2 பேர் போக ஒரு நாயும் கூட வருது. தினனார் திருக்காலத்தை சேர்ந்த பின்னர் இவர்கள் யாவரும் அகன்றுவிடவும் அந்ஞமலி அவரை அகலாது உடன் தொடர்ந்து நின்றது என்பது ஈண்டு உணர்தல் பாடலாம் என்று சொல்லி, ஏன்னா அந்த நாயினுடைய அந்த தாரையெல்லாம் அங்கே இருக்குது. அதை பார்த்து தான் சிவபாசரியார் கேட்க போறார். அதை சொல்ல செருப்படியும் நாயடியும் திருவலகால் மாற்றியவன் என்று சொல்லி வேடுவன் நாயோடும் புகுந்து என்று சொல்லி நக்கீரர் சொல்றார் திரு கண்ணப்பர் திருமரத்துல. வேடுவன் நாயோடும் புகுந்தனர். தினனார் மட்டும் அங்க இருக்கிற நாயும் கூட இருக்கு. அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இவர் எப்படி இருந்தாலும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி வங்கினை பற்றி போகா வல்லுடம்பு என்ன ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கை பற்றி இருக்கக்கூடிய உடம்பு போல தினன் ஆயிட்டான். இனிமேல வரமாட்டான், நம் கூட தலைமை விட்டான் அப்படின்பாங்க. நம்முடைய குலத்தன்மையை விட்டுட்டான், அதனால நம்ம போயிடலாம்னு சொல்லி 2 பேரும் போயிடுறாங்க. ஆனா அந்த நாய் மட்டும் இருக்கு, கூடவே இருக்கு.
வேடுவன் நாயுடன் புகுந்துன்னு சொல்லி கண்ணப்ப தேவர் திருமணத்தில் திரு கண்ணப்ப தேவர் திருமணத்தில் நக்கீர தேவநாயனர் பாடுறார். நீடிய சரிதர நீழலின் விரைகேடல் படர்வது என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டு. குன்றிய இணையர் முன்செற எதை கொடுவிலி இடி குரல் நீள் பன்றியும் மடல்வன் திரளோடு மடநெறி நெடிது ஓடி குன்றியது ஒரு குன்று அடிவரை சுலபிய செறி சூழல் சென்றதன் இடை நின்றது வழி திருமர மர நிறையில் குன்றிமணியை போன்றனவாய் முன்னே திடீர்த்தனை வாய் சிறும்படி எறிகின்றவனாய் கொடியனவாகிய கண்களையும் இடிபோன்று முழங்கும் குரலையுடைய நீள் பன்றியும் மிக்க வலிமை திறமையுடன் ஓடுகின்ற வழிகளை நெடுந்தோறும் ஓடி பொருந்தியது குன்றின் அடியில் மலையில் சுற்றுவிக்கும் ஒரு சூழலை போய் மேலும் செல்ல வழியிலிருந்து அங்குள்ள மரக்கூட்டத்தினுடைய நின்றது. அந்த பன்றி துரத்திட்டு போறாங்க. அங்க போய் ஒரு இடத்துல நிற்கிது. அத்தருவலர் சுழலிடையடை அதன் நிலை அறிபவர் முன் கைத்தறி கணையினில் அடுவது கருதலர் விசை கடுகி மொய்த்தல சுடர் விடு சுரிகையை முனை பெற எதிர் உருவி குத்தினர் உடல் முறிவடையறி குலமரவர்கள் தலைவர். இப்ப அந்த பன்றி அதே சளிச்சு போய் நின்று போயிடும். இப்ப நாயனார் துரத்திட்டே போறார், கொஞ்சம் கூட சங்காம துரத்திட்டு போறார். அந்த நாய் போயே என்ன செய்யுது அப்படின்னா சென்றதனிடை நின்றது வழி தெருமரம் மர நிறையில் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய வழி இழந்து ஒரு மரக்கூட்டத்தினிலேயே நின்றது என்று சொல்லி சொன்னார். அப்படி கொலை செயல் கொண்ட மரக்குலத்தவர்களின் தலைவராகிய தின்னனார் அந்த மரங்கள் வளர்ந்த சூழலிடையில் அப்பன்றியின் நிலையினை முன் அறிந்தவராய் தமது கையில் தெரிந்த எய்யும் அன்புகளினால் எய்து கொள்ள எண்ணாதவராய் வேகத்தால் அதனை அணுகி நேர்போர் பெறுமாறு மொய்த்து எழுகின்ற ஒளிவிடும் உடைவாளை எதிரில் உருவி அதன் உடல் துண்டப்படும்படி. இப்ப வேகமா துறந்திட்டு போனவரை அம்பால கொல்லல. முதல்ல கூட அம்புன்னு நினைச்சு இல்லைங்களா, அம்பு இல்லை, கையில் இருக்கக்கூடிய அந்த வாளின் மூலமாக அந்த பன்றியை 2 துண்டாக வெட்டி வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். பக்கத்திலேயே போய் அதை நேருக்கு நேராக சென்று போர் செய்யணும் அப்படிங்கிறது போர் வீரனுடைய ஒரு வீரத்துக்கு அழகு. என்ன செஞ்சாரு, அந்த பன்றியை போய் பிடித்து நேராகவே கையில் இருந்த ஒரு அம்பின் மூலம் இது ஒரு வாளின் மூலமாகவே அதனை நேர்போர் பொறுமாறு மொய்த்து எழுகின்ற ஒளிவிடும் உடைவாளை அந்த எதிரில் உருவி அதனுடன் துண்டம் படும்படி குத்தினார் என்று சொல்லி அப்படியே 2 துண்டா போகிற மாதிரி. இப்போ எவ்வளவு பெரிய வால் வச்சிருந்திருப்பார், அவ்வளவு பெரிய பன்றி, யானையே பயந்துக்கக்கூடிய பன்றி 2 துண்டாகக்கூடிய அளவுக்கு அவர் வச்சிருந்திருக்கிறார். வேடர்தம் கரிய செங்கன் வில்லையார் விசையில் குத்த மாடுரு துணையாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு நானன். வேடர்தம் கரிய செங்கன் வில்லையார் விசையில் குத்த மாடுரு துணையாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு நானன். காடனே காடனே இதன் பெண் இன்று காதங்கள் பல வந்து எய்த்தோம் ஆடவன் கொன்றானச்சோ என்றவர் அடியில் தாழ்ந்தார். ஆடவன் கொன்றானச்சோ, அந்த பன்றியை வீழ்த்திய உடனே நானும் காடன் என்ன செஞ்சாங்க, திருநாருடைய காலில் போய் விழுந்து வணங்குறாங்க. இவ்வளவு பெரிய வராகத்தை இப்படி 2 துண்டாகக்கூடிய அளவுக்கு கொன்றார் என்று சொல்லி அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குறாங்க. அதான் வேட தலைவராகிய கரிய மேனியும் செங்கண்ணும் உடைய தின்னனார் விசையில் குத்தியதனாலே பக்கத்தில் 2 துண்டமாய் விழுந்த பன்றியை நானன் கண்டு, காடனே இன்று இதன் முன்னே பல காலங்கள் வந்து கலைத்தோம், ஆண்மகனாக இவர் கொன்றார் அச்சோ என்று கூறி இருவரும் அவர் அடியிலே வணங்கினார்கள். இப்ப நானனும் காடனும் தின்னனாருடைய திருவடியில் விழுந்து வணங்குறாங்க. வில்லியார்னா வில்லவர்களுக்குள் எல்லாம் மிக்க வல்லவராகிய தலைவர். வில்லியார் அப்படின்னா வில் வித்தையில மிகுந்த வீரமுடைய எல்லாரும் போற்றக்கூடிய அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய தின்னனார். அதான் வில்லியார் அப்படின்னு சொல்லி சொல்றார். வில்லியார் விசையில் தமக்கு அதனால் எவ்வித கெடுதியும் நேராதபடி தூரமிருந்து எய்து கொள்ளக்கூடிய வில்லும் அம்பும் இருக்கவும், அது எந்த ஒரு துன்பம் வராத மாதிரி வில்லு அம்பால கூட எழுதியிருக்கலாம். ஆனா நேரிலேயே போய்
தன்னுடைய உடைவாளை உருவி கொள்ளணும் அப்படின்னு தினனார் நினைக்கிறார். நாணன் அவரது அடிபிரியாத மெய்க்காவலர்களாக இருவரும் நாணன் அவர்வால் அணுக்க தொண்டும் துணிச்சலும் கொண்டவன் ஆதலின் அவன் இவ்வாறு கூறுகின்றான் என்று சொல்லி சரித பின் நிகழ்ச்சியில் காடன் முகலையாற்றங்கரையில் தீக்கடையவும் பன்றியை வணக்கி பாதுகாப்புள்ள தாழ்ந்த பணியாளனாய் நிற்க நாணன் தினனாருக்கு முன் சென்று காலத்தை மலை மேல் வழிகாட்டவும் உபதேச மொழிகள் போன்ற பலவற்றை சொல்லவும் இறைவன்பால் கூட்டில் சேர்க்கவும் உயர்மணியின் துணை நின்றான் ஆயினான் என்பது. அதாவது நானும் தான் கூட போக போறான். காடனுக்கு இதோட வேலை முடிஞ்சது. அவன் பன்றியை வதக்கிற வேலை தான் அவனுக்கு. பன்றியை பதப்படுத்தி பக்குவப்படுத்தக்கூடியது காடனுடைய வேலை. ஆனா சாமியை கொண்டு போய் காட்டுற வரைக்கும் யாருடைய வேலை? நாணனுடைய வேலை. அதனால் நாணன் தான் இனிமேல் முன்னிலைப்படுத்தி சொல்லுவார்கள். இன்று காதங்கள் பல எய்த்தோம் என்று சொல்லி பல தூரம் வந்தாச்சு என்று சொல்லி சொல்றாரு. 10 நாளிகை அளவு கொண்டது. எனவே இங்கு தினனாரும் வேடர்களிடம் பன்றிப்பின் 3 காதங்களுக்கு 30 நாளிகை தூரத்துக்கு குறையாமல் ஓடி வந்துள்ளார். 30 நாளிகை ஓடி வந்திருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்களேன். அப்ப 100 கிலோமீட்டர் நம்ம சாலை மார்க்கத்தில் வர்றது 100 கிலோமீட்டர்னா மலை மேல வர்றது ஒரு 20-30 கிலோமீட்டர் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அந்த கணக்கு தான் சரியா இருக்கு. ஆடவன் கொன்றான் அச்சோ அப்படின்னார். ஆடவன் கொன்றான் அச்சோனை விடலைகளாகி அவ்விருவரும் எய்த்து பின்வரவும் அவர் சிறிதும் இழைக்காது முன்னை விசையில் கடுகி சென்று பன்றியை குத்தி வீழ்த்தினது இவரது வீரமும் அதே மாதிரி உடல் வலிமையும் குறித்தது என்று சொல்லி முன் பலமுறை வேட்டையில் பழகி நாம் எய்த்து பின்னடைந்தோமானால் கன்னி வேட்டையிலேயே இவர் இந்த மாதிரி வென்றிருக்கிறார் என்று சொல்லி அவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. பலமுறை இது மாதிரி அவர்கள் வேட்டைக்கு வந்திருக்கிறாங்க. யாரு? நாணனும் காடனும். ஆனா நாயனாருக்கு தான் முதல் வேட்டை. கன்னி வேட்டையே இதுதான். கன்னி வேட்டையிலேயே இவ்வளவு பெரிய வராகத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால அவர்கள் 2 பேரும் என்ன சொல்றாங்க? ஆடவன் கொன்றான் அச்சோ என்று சொல்லி ஒரு ஆச்சரியமாக பேசுறாங்க. ஆடவன்னா ஆண் தன்மை மிக்கவன் என்று சொல்லி அவனுடைய திருவடியில விழுந்து 2 பேரும் வணங்குறாங்க. மற்றவர் தினனாருக்கு ஒலிகின்றார் வலி ஆற்ற உற்றது பசி எம்மை உதவிய இதனை காட்சி சற்றினி அருந்தியாமும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றிகொள் வேட்டைக்காடு குறுகுவோம் இல்லை என்றார். இப்ப தின்னனாருக்கு ஒன்றும் பசி இருக்கிற மாதிரி செல்ல. அவங்க 2 பேரும் கூட வந்தாங்க பாரு. கொஞ்சம் பசியா இருக்குது. இது ஒரு பக்கம் பதப்படுத்தி அதெல்லாம் உண்டு தண்ணீர் குடித்து அதற்கு பிறகு நாம போலாம் என்று சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. அதான் மேலும் அவர் தினனாரை நோக்கி சொல்கின்றவர்கள் வழி நடந்து வந்ததனால, நீண்ட தூரம் நடந்து வந்ததனால மிக பசி எம்மை பொருந்தியது ஆதலின் இந்த உதவிய இப்பன்றியை காட்சி நீ சிறிது அருந்தி நாங்களும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றி கொண்ட வேட்டை காட்டை மெல்ல சென்று அடைவோம் என்று சொல்லி 2 பேரும் கூட வந்தாங்க. 2 பேரும் சொல்றாங்க. நாணனும் காடனும் சொல்றாங்க, இந்த பன்றியை சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம தண்ணீர் குடித்து அதற்கு பிறகு மீண்டும் போலாம் என்று சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. ஆற்ற பசி எம்மை உற்றது என்று சொல்லி தினனாருக்கு பசி வந்த மாதிரி எங்கேயும் சொல்லல. அவன் கூட வந்தவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பசி. அதான் சொல்ற சற்றினி அறிந்து யாமும் தின்று. சற்றினி அருந்து யாமும் தின்று அப்படின்னா தினனார் தின்றார்னு சொல்ல முடியல சேக்கிலார் பெருமானால. அதை கூட என்ன சொன்னார்? அருந்தி அப்படின்னாரு. நாணன் காடும் தின்று அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அது கூட ஒரு நயமா சொல்றாரு. சுவை கலப்புக்குரிய உயர்ந்த மான் முதலிய வேறு உணவு ஊனும் தேனும் பிறவும் இங்கில்லையாக இது தாழ்ந்த பன்றியினை இறைச்சி ஒன்றை ஆதலாலும் இவர் இளமை வீரம் முதலிய திண்மை படைத்தமையால் நம்மை போல் எய்ப்பில்லாது நின்றார் ஆதலின் உணவு வேட்க அதிக பிளர் என்றமையாலும் பிறவாற்றாலும் இப்பன்றி இறைச்சி மிக உண்ணார் என்று அருந்தி அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க 2 பேர்த்துக்கு நல்ல பசி, அதனால தின்று என்று சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க என்று சொல்லி தண்ணீர் குடித்து என்று சொல்லி தண்ணீர் குடிக்கிறதுக்காகத்தான் அந்த நீர்நிலையை தேடி போறாங்க. போற வழியில தான் சாமியை பார்க்க போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்து எப்படின்னா அந்த காலத்துல அதெல்லாம் மழையா இருந்தது. இப்ப நமக்கு பார்க்கறதுக்கு ஊர் மாதிரி இருக்கு, ஒரு பெரிய நகரம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாமே காடுகளா தான் இருந்தது. அப்படி மலைகளை எல்லாம் தாண்டி 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 வந்துதான் பொன்முகலை ஆற்றில நீர் வருகிறதுக்காக வருகின்றவர் தான் தினனார் காலத்தினார் பார்க்கிறார். ஏன்னா ஞானசம்பந்தர் பெருமானுடைய புராணத்துல பொன்முகலி மருந்து சேர்ந்தார் அப்படிங்கிறார். பொன்முகலின்ற அந்த ஆத்தினுடைய பெயர். பொன்முகலி மருந்து சேர்ந்தார். அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது தாமிரபரணி, நம்மளதும் பொன்னிநதி தான் காவிரி. இதுல எல்லாம் சும்மா பேர் வைக்கல.
அது ரிசர்ச் பண்ணால் அந்த பொன் தாதுக்களும் அதே மாதிரி தாமர தாதுக்கள் அந்த நெல்லையில் இருக்கக்கூடிய தாமிரபரணியில் இருக்கு. இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு நதிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நம்ம காவிரிக்கு வந்து என்ன சிறப்புனா பொன்னி நதி வரக்கூடிய வழியிலெல்லாம் மாசுபட்டு போயிடுது, அது வேற. ஆனால் பொன் துகள்கள் நிரம்ப இருக்கக்கூடியது காவிரி. அதே மாதிரி தாமர துகள்கள் நிரம்ப இருக்கக்கூடியது தாமிரபரணி. இப்படி ஒவ்வொரு நதிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பொன்முகலி ஆறு அப்படிங்கிறது. பொன்முகலி ஆறு அப்படிங்கிறதும் அது மாதிரி தான். அந்த பொன்முகலி ஆற்றினுடைய நேரை முகந்து கொண்டு வருவதற்காகத்தான் திறனார் அங்கிருந்து வர்றாரு. அதனால பொன்முகலி ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடியதான் காலத்தை உரிமைதேவர் அவர் தான். வேற எங்கேயும் இது இல்லை, மரம் மேல் இருக்கிறாருன்னு சொல்றதெல்லாம் நாம பொருத்தமா இல்லை. சிவப்பணிய உரையில தெளிவா சொல்லியிருக்கிறார். குறுகுவோம் மெல்ல அப்படின்னு களைப்பின் மிகுதியாலும் உள்ளபின் கடைய நடை கூடாமையாலும் இவ்வாறு குறுகுவோம் மெல்ல மெதுவா போய் தண்ணீர் பருகலாம். 93 பாட்டு இதோட பொன்முகலை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு எரிபத்த நாயனாருடைய குரு பூஜை ரொம்ப அருமையான திருச்சது. கரூர் எரிபத்த நாயனாருடைய குரு பூஜை இன்னைக்கு நட்சத்திரம் வந்துருச்சு. நம்ம நாளைக்கு செய்யறோங்களா? நாளைக்கு நம்ம திருக்கோயில நாளைக்கு குரு பூஜை. எரிபத்த நாயனாருடைய புராணம் எல்லாத்துக்கும் பல முறை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது பெருமானுக்கு தொண்டு செய்யறது அப்படிங்கிறது அடியார் பணி, இறைவன் பணி ரெண்டு. நம்ம நாயன்மார்கள் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. 63 நாயன்மார் இறைவனுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறாங்க, அடியாருக்கு தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. இது அடியாருக்கு செய்த தொண்டு ரெண்டு. அடியாருக்கு வேண்டுவன கொடுப்பது அப்படிங்கிறது ஒண்ணு. இளையான்குடி மாற நாயனார் உணவு கொடுத்தார், இயல்பை நாயனார் என்ன வேணாலும் கொடுத்தார். அது மாதிரி குளச்சரை நாயனார் உணவு கொடுத்தார், சிறு தொண்ட நாயனார் அடியார்களுக்கு உணவு கொடுத்தார். இப்படி ஆனா அடியார்களுக்கு அடாதன வந்த பொழுது தீர்ப்பது, அதாவது துன்பம் வருகின்ற பொழுது தீர்ப்பது அப்படிங்கிறது ஒரு தொழில். அது செய்தவர் தான் எரிபத்த நாயனார். அடியார்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது துன்பத்தை நீக்குவது அப்படின்னு சொல்லி கருமூர்ல நடந்தது தான் இது. சிவகாமி ஆண்டார் மலர் பறிக்க செல்கின்ற பொழுது யானை பறித்து கீழே சென்று விடுகிறது. அதற்கு பிறகு பட்டத்து யானையை அவர் துரத்தி கொண்டு போறார், சிவதா சிவதா என்று சொல்லி. அதற்கு பிறகு அந்த யானை வந்து பாட்டுக்கு போயிருது. அப்புறம் தான் எரிபத்த நாயனார் வர்றார், என்னன்னு கேட்கிறார். நடந்ததை சிவகாமி ஆண்டார் சொல்றார். அதற்கு பிறகு அந்த யானையை துரத்தி கொண்டு சென்று அந்த யானையை வெட்டி விடுகிறார். அதற்கு பிறகு குத்துக்கால் பால்களையும் வெட்டி விடுகிறார். அரசருக்கு செய்தி போகுது. புகழ்ச்சோழ நாயனார், புகழ்ச்சோழர் அரசருக்கு செய்தி போகின்ற பொழுது குதிரையில வேகமா வர்றார். வந்து பார்த்தா அப்படியே சொல்றாங்க எல்லாரும், இவர் தான் அதை செய்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, குலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் விளைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னார். ஒரு அருமையான இடம். அடியார்கள் வந்து எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, அதனால தவறு இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கருதுறார். இந்த பிராணத்துல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கடைசியா மலர் வந்து கூடைக்கு வந்துடுது, யானை உயிர் பெற்று எழுந்துருது, அரசன் வந்து அரசு மாலைக்கு போயிடுறார், சிவகாமி ஆண்டார் திருப்பள்ளி தாமத்தை இடத்துல கோயிலுக்குள்ள போயிடுறார். கடைசியா எரிபத்தர் மட்டும் இருக்கிறார். அங்கதான் சொன்னாருங்க, அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்யறது எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம், அதே மாதிரி அரச பணி எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம், அடியார் பணி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செய்ய முடியுமா. அதனால அதை தேடிட்டு போனாராம். யார்? எரிபத்த நாயனார். அதான் சொல்ற, தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமி யாரும் சார எம்பிரான் நண்பரான எரிபத்த தாமம் என்ன அம்பலம் நிறைந்தார் கொண்டார் அறிவதற்கரியார் என்று செம்பியன் பெருமையுன்னு திருப்பணி நோக்கி சென்றார்னார். திருப்பணின்னா அடியார்களுக்கு செய்யக்கூடியதும் திருப்பணி தாங்கிறார் இந்த புராணத்துல. எப்படி இறைவனுக்கு செய்யக்கூடியது திருப்பணியோ, நம்ம கோயில் திருப்பணி செஞ்சோம்னு சொல்றோம், அதே மாதிரி அடியார்களுக்கு செய்வதும் திருப்பணி தான் அப்படிங்கிறார் இந்த புராணத்துல. திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னு சொல்லுவார். தேடிட்டு போனாராம். சிவகாமி ஆண்டாருக்கு பணி தயாரா இருக்குது, போயிட்டாரு. அதே மாதிரி புகழ்ச்சோழர் அரச அவர் போயிட்டாரு, குதிரையில வந்தவர் பட்டத்து யானையில போயிட்டார். இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு அன்பை சொல்லுகின்ற பொழுது கூட சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா, அடியார்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சிவபெருமான் ஒருவனை தவிர யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஆமா, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தான் அளக்கில் அன்றி நீளவு தொண்டின் நீர்மை நினைக்கில் யார் அளக்க வல்லார் அப்படின்னாரு. நினைச்சா கூட முடியாது அப்படின்னாரு. ஆமா, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப
புகழ்ச்சோழர் எரிபத்தர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தார், எரிபத்தர் புகழ்ச்சோழர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தார் அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியாது என்றார் யாரு? சேக்கிழார் பெருமானே சொல்லிட்டாருங்க. அப்புறம் இன்னும் கடைசியில் என்ன எழுதுறாருன்னா, புகழ்ச்சோழர் அரசர் அப்படிங்கிற அந்த உருவத்துல உள்ளுக்குள்ள வெளியில தான் அரச கோலம், உள்ளுக்குள்ள இருந்தது பூரா அடியார் அப்படிங்கிற பண்பு இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப நம்ம அரசர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா அடியாரா இருந்திருக்கு. அடியாரா இருந்தது மட்டுமல்ல, அவர் போய் என்ன சொன்னாருங்க, ஈங்குதனால் போதாது என்னையும் கொள்ள வேண்டும்னார். அப்படி கொள்றதுக்கு உங்க கையில் இருக்கக்கூடியது மங்கள மழு அப்படின்னார். மங்கள மழுவால் கொள்கை வழக்கம் என்று அப்படின்னார். அடியார்களை அது காப்பாத்துறதுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க, அடியார்களை காப்பாத்துறதுக்காக வச்சிருக்கிறதுக்கு பேரு மங்கள மழு அப்படின்னாரு. அப்புறம் என்ன சரி, என்னுடைய உடைவாளை எடுத்து நான் கொடுக்குறேன், இதால் என்னை கொள்ளுங்க என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து தானே கொடுத்தார். இப்படியெல்லாம் அரசர்கள் நமக்கு பெரிய புராணத்துல தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எரிபத்த நாயனாருடைய புராணத்துல புகழ்ச்சோழருடைய பெருமை எங்கேயோ போயிருக்கு. ஆனா இவரே வியந்து பார்க்கிறார். யாரு? எரிபத்த நாயனார நம்மளை விட அவர் தானே பெரியவர் அப்படின்னு நினைக்கிறாரா? ஒரு அரசர் அப்படி தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னை கொள்ளுவதற்காக கொடுக்கிறாரு. அம்பாலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கரியார் என்று அப்படின்னார். செம்பியன் பெருமையுண்ணி திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னார். இவர் நினைச்சாரா எரிபத்த நாயனார் சோழருடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம அந்த அளவுக்கு சோழருடைய பெருமை தான் பெரிது என்று சொல்லி யார் நினைச்சா? எரிபத்த நாயனார் நினைச்சார். செம்பியன் பெருமையுண்ணி திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னாரு. திருப்பணி நோக்கினா அடியாருக்கு செய்யக்கூடியது திருப்பணி அப்படிங்கிறார். இந்த புராணத்துல தான் சொல்றாரு அடியாருக்கு செய்யக்கூடியது திருப்பணி அப்படின்னு. ரெண்டும் ஒன்று போலவே சொல்றாரு. இறைவனுக்கு செய்வது, அடியாருக்கு செய்வது ரெண்டு. அதான் நீலநக்க நாயனார் புராணத்தில் அதான் சொல்றாருங்க. வேத உள்ளுரையாவன விரிகுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து மாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவர் இரண்டுமே செய்கிறதுடையார் அப்படின்னார். வேதத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது என்னன்னா அடியார் பணி, சிவபெருமான் பணி அப்படின்னார். அது சிவபெருமான் பணி, அடியார் பணி ரெண்டையும் செய்து காட்டியவர் யாரு? சிவாச்சாரியாராக இருந்த திருநீலக்க நாயனார். ரெண்டையும் செய்வார். அடியார்கள் வீட்டுக்கு வந்தாலும் பாத பூஜை செய்து அன்னமாலைக்கு செய்தார், இறைவனுக்கும் தொண்டு செஞ்சார். திருமேனி தீண்டி வழிபாடு செய்தவர் திருநீலக்க நாயனார். அப்படி ரெண்டு தொண்டையும் செய்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி இந்த எரிபத்தருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி நாளைக்கு குரு பூஜை அன்பர்கள் எல்லாரும் கண்டிப்பா கலந்துங்க. அது ஒண்ணுதான் காரி நாயனாருடைய குரு பூஜை மீண்டும் வெள்ளிக்கிழமை காரி நாயனார் குரு பூஜை. காரி நாயனார் குரு பூஜை காரி கோவை என்று சொல்லி அந்த காரி கோவை பாடி அதன் மூலமாக வரக்கூடியது அடியார்களுக்கு தொண்டு செய்தவர் காரி நாயனார். காரி கோவை என்று சொல்லியே நமக்கு அவர் பாடிய திருமுறைகள் இருக்கு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை சொல்ல முன்வங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். ஆண்மைகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்கள் நற்றவும் வெள்ளி வாழ்க. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம். ஐயா பத்திரிக்கை இருக்குது. திருமண வீட்டில் போய் இப்போ வாழ்த்தி